அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்களும் 9ஆம் இடத்துலேயே இருக்குது. இதில் பரிவர்த்தனை யோகம் வேறு அடையிறது. இந்த உங்களுடைய ராசிக்கு 3, 9 பரிவர்த்தனை, 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன யோகம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே பார்த்தால்னா உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி அவர் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தனம், வீடு, இந்த அதாவது குடும்பம், இந்த மாதிரியான இடத்துல அதாவது 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். பேச்சு வன்மை, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பேச்சு வன்மை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். உங்களுடைய குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சனி பகவான் வரார் 3ஆம் மாதம். பொதுவாகவே இந்த 3ஆம் மாதம் அப்புறத்துலேருந்து பார்த்தோம்னா பெரிய மாறுதல்கள் உங்களுக்கு வரப்போகிறது. என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இவர் வந்துடுறார். 5ஆம் மாதம் கேந்திரத்திலேயே குரு வந்துடுறார். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால சுகங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அதாவது எழுத்து, கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலியமாக வெளிநாடு போகணுன்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சந்திரன் உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவினுடைய பார்வையில் சனி வேறு இருக்கார். அதனால் இந்த வருஷ கடைசியில் ஒரு 10ஆம் மாதம் வரலும் குருவினுடைய பார்வையிலே இருக்கார். அது வரலும் அதனால் கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண விரயம் இருக்கும், இருந்தாலும் சுப விரயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷ கடைசியில் பார்த்தலையானால் குருவே 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இப்போ 7.5 சனி நடக்கிறது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வீட்டை விட்டு, நாட்டை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அரசு பணி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மே மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது, அதாவது வருஷ கடைசியில் ஒரு 10
அதாவது 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தேன்னா குரு 5ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் வருஷ கடைசியில் ராகு கேது வேற மாறுறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய வளமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சனி 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சனியினுடைய வேலையை வேறு அவர் செய்யணும். அதனால் 7.5 சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்களும் சுப விரயங்களாக ஆகும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றமாக இருக்கும். ஏன்னா மகர ராகு வேறு கேட்கவே வேண்டாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் மருத்துவத்துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட, அதுக்கப்புறம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பூம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம், திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடு, மனை, வாகனம் மே மாதத்துக்கு மேலே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர பார்த்தேலையானால் 5ஆம் மாதத்துக்கு மேலே குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தேலையானால் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு, வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் குரு சிம்மத்திற்கு போகும்போது, அதாவது 10ஆம் மாதம் சிம்மத்துக்கு போகிறார். அந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராகு கேதுவும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துடுறார். கேது 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். சுகம் சற்று குறைந்தாலும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு, அதுவும் சஷ்டி, அதுவும் வளர்வரை சஷ்டியில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டே வாங்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்க. இது ரெண்டும் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் ஆட்சி பெற்ற குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிற குரு அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா 2026 பிறக்கும்பொழுது ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால சற்று மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வரக்கூடிய காலங்கள் இந்த 2026 மிகப்பெரிய பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார போகிறார். அதாவது சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். 11ஆம் இடத்துல சனி போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள், அபரிமிதமான லாபம் இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மூத்த சகோதரிகளோட ஒரு இணக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கு, டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார். எப்போ? 5ஆம் மாதம் அன்றைக்கி போகிறார். 5ஆம் மாதம் அப்போ போகும்பொழுது பார்த்தலையானால் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மே மாதத்திற்கு மேலே உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. என்ன சார், 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குருவினுடைய பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும், தனித்து இருக்கிறதும்,
அது தவிர வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறது வந்து வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும், இப்போ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது மறைந்திருக்கிறதுனால வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று தொல்லைகளை, உங்களுடைய சுகத்திற்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடும். ஏன்னா இடம் மாற்றம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உங்களுடைய படிப்பிலும் சற்று தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வரார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வருஷத்தில் 5ஆம் மாதத்துக்கு மேலே, அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா 9ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குருவே பார்க்கிறார். லாபங்கள் அதிகமாக இருக்கும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள் உங்களை சூழ்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் தொழிலில் அதிக லாபம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 11ஆம் அதிபதியான குருவின் மூலியமாக 10ஆம் அதிபதியான சனியை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுவும் இது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனியே போய் உட்கார்றது உங்களுக்கு அபரிமிதமான லாபங்களை தொழில் மூலியமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். முதல் 6 மாத காலங்கள் பார்த்தேலையானால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். எல்லாவற்றையும் பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவின் மாற்றம், அதாவது 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தொழிலில் இருக்கவங்க, கவிதை தொழிலில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம். 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய, வேலைகள் செய்யக்கூடிய, வேலையின் மூலியம் லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷம் மிகப்பெரிய பொன்னான காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கோ, மகாலட்சுமி கோவிலுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுத்துட்டு வாங்கும். பால் வந்து அபிஷேகத்துக்கோ, இந்த பால் திருமஞ்சனத்துக்கோ கொடுத்துட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். வெள்ளை பட்டு ஆடை தானம் கொடுங்க இந்த வருஷம். அது வந்து கோவிலில் அர்ச்சகருக்கோ பட்டு துணியில் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு போய் குவிக்கும்.